கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒரு முறை தாவீதுக்கு மிகவும் பெரிய நெருக்கம் ஏற்பட்டது. அவர் தன் சொந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருந்ததையும் அங்கே தன் மனைவி பிள்ளைகள் யாவரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதையும் கண்டார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு வெறுங்கையாய் அங்கலாய்த்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருந்த அந்த வேதனையான சமயத்தில் இன்னும் ஒரு நெருக்கமான சம்பவம் நடந்தது. அவருடைய சொந்த போர் வீரர்களே அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்பதே அந்த சம்பவம். வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதோடு நின்றுவிடவில்லை, இழந்து போனதை தேடும்படி புறப்பட்டார். தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தபோது கர்த்தர் அவரோடு கூட பேசி, உன் பகைவர்களை பின்தொடர்ந்து செல், நீ அவர்களை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் அமலேக்கியரை கண்டுபிடித்து அவர்களை மடங்கடித்தான். வேதம் சொல்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அன்று தாவீது தன் குமாரரை அமலேக்கியரின் கைகளிலிருந்து மீட்டு கொண்டது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கர்த்தர் உங்களை சாத்தான் கையிலிருந்து மீட்டெடுத்தது. இழந்து போன உங்களை அவர் இரட்சித்திருக்கிறார். மாத்திரமல்ல, மீண்டும் நீங்கள் சாத்தானுடைய கைகளில் சிக்கிவிடாதபடிக்கு வேத வசனங்களாகிய பட்டயத்தையும் கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற நாமத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் இன்னும் பல போராயுதங்களையும் அவர் தந்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் கண்ணீரோடு உம்முடைய பாதத்தண்டையிலே வந்திருக்கிறோம். நாங்கள் இழந்து போனதை எங்களுக்கு இரட்டிப்பாய் திரும்ப தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.